கோயிலில் சேதுவுக்கு சாமி வந்து சொல்லி எல்லாத்துக்கும் குறி சொன்னப்போ கண்டிப்பாக இந்த ஈஸ்வரியும் சித்துவும் ஐஸ்வர்யாவும் மாட்டுவாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஐஸ்வர்யா மயக்கம் வந்து கீழே விழுந்து ஒரு ஆக்ஷனை போட்டு தப்பிச்சிட்டாங்கப்பா 3 பேர். அவங்க மட்டும் மாட்டியிருந்தாங்க ராஜாங்கம் இந்த கோயிலே பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அது நடக்காமல் போயிருச்சேன்னு வருத்தப்படுறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாமி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் வந்து வசந்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தமிழ் ஒன்றுமே தப்பு பண்ணலை, அசல் தெரிய வரும் பொய் மறையும் அப்படின்னு வந்து சாமி சொல்லுது. அப்போது என்னவா இருக்கும், என்னமோ தமிழ்கிட்ட ஒரு பெரிய மேட்ரு இருக்குது, நம்மளுக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கேருந்து ஐஸ்வர்யா இருந்துக்கிட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஈஸ்வரியும் என்ன சாமி சொல்லியிருக்குதுன்னா அப்படியே அது என்னன்னு சொல்லியிருக்கணும்ல சாமி, அப்போ என்ன பாதி மட்டும் சாமி சொல்லுது பாதி மீதி சொல்லாதா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் சித்துவும் கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவுக்கும் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கருப்பு சாமின்னு நினச்சி. ஆனாலும் ஐஸ்வர்யா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போது சேது தான் பதில் சொல்கிறாங்க. அதுதான் சாமியே சொல்லியிருக்குது, உண்மையை கொண்டுக்கிட்டு வர்றேன், பொய்யை இது பண்ணிவிட்டு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரேன்னு. அப்புறம் நம்ம ஏன் பயக்கணும், சாமியே எனக்கு காட்டி கொடுக்கும், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன்னா போதும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் தமிழ் ரொம்ப அமைதியாக அவங்க முகம் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் இந்த ஐஸ்வர்யா சித்ரா இவங்கெல்லாம் முகம் பார்க்குறதுக்கே அகோரமாக மாறிடுச்சு. எங்கே உண்மை தெரிய வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அழகரும் மீனாட்சியும். 2 குழந்தைங்களும் பாவம் ஒன்றுக்கு ஒன்று கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று காட்டுன்னு அழுகாமல் ரொம்ப குட்டி குழந்தைங்களே அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒத்துமையாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ். 2 ஒன்றா இருந்ததுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு தான் அந்த குடுப்பனை இல்லாமல் போயிருச்சு. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருந்துமே நான் தனித்தனியாக தான் அவங்கள வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. கூட ரெட்டையராக பிறந்த 2 பேர்த்துக்கும் கூட அந்த குடுப்பனை இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் சாமி இப்படி சோதிக்கிற, நீ சீக்கிரமாக இதை மட்டும் ஒன்று சேர்த்திட்டேன்னா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் அவங்கள பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சேதுவும் கருப்பு இங்கே பாருடா கருப்பு, 2 குழந்தைகளும் எப்படித்தான் ஒன்றுக்கு ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அழகருக்கு பயங்கரமாக வாமிட் வருது. அதை பார்த்து சேது ஐயோ குழந்தைனா வாமிட் பண்ணுதேங்கிறாங்க. அப்போ தமிழ் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், வாங்க கார் எடுங்க, பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதோ போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சியும் எடுத்துக்கிட்டு தமிழுக்கு அழகரையும் தூக்கிக்கிறாங்க கருப்பு. அப்போது இவங்க 3 பேர் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போது பாட்டிம்மா தமிழோட அம்மா எல்லாருமே நாங்களும் வரோங்க, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்துடுறோன்ட்டு சேது வேகமாக கார் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்ல கேட்காம அவங்க வர்றதுக்குள்ளே லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே பார்க்குற டாக்டர் சொல்கிறாங்க இல்லை ஒன்றும் பயக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு ஏதோ சாப்பிட்டது வந்து ஒத்துக்கலை, அதனால தான் வாமிட் எடுத்திருக்கான், வேறு எல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போது என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்குறாங்க. ஏம்மா குழந்தைக்கு 1 மாதம்தான் ஆகுது, தாய்ப்பால் கொடுக்குறீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஏதோ கொடுத்து தான் சேரல, என்னாச்சு, ஏன் தாய்ப்பால் கொடுக்காம வேறு எதுவும் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படிங்கிறாங்க தமிழ். அப்போது கருப்பு தான் சொல்கிறாங்க, இல்லைங்க மேடம், அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை தான் தாய்ப்பால் குடிக்கும், இன்னொரு குழந்தை பவுட்ரு பால் தான் குடிக்குது, அதனால தான் அப்படிங்க. ஏம்மா தாயாக இருந்துக்கிட்டு நீ 2 குழந்தைய பெற்றிருக்கிறியம்மா, நீ 2 குழந்தைய ஒன்றா வச்சு 2க்கும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது தமிழ் வந்து தன்னோட குடும்ப கதையெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்ல முடியாது டாக்டர், அது வந்து என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் 2 குழந்தையும் ஒன்றா பார்த்து வச்சுக்க தெரியாதா, ஆமாம் இந்த குழந்தைங்களோட அப்பா யார் அப்படின்னு கேட்கவும் கருப்பு வேகமாக சேது கை காட்டி இவர் தாங்க டாக்டர் இந்த குழந்தைங்களோட அப்பா அப்படிங்கிறாங்க. அப்போது சேதுக்கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க, என்னங்க சார் குழந்தைய பார்த்துக்கிற அம்மாவை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி தர முடியாதா, ஏன் ஒரு குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறாங்க, இன்னொரு குழந்தைய ஏன் பார்த்துக்க முடியாது, நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுக்கணும், இந்த வயசு குழந்தைங்க அம்மா கிட்ட இருந்தால்
இருந்தால் மட்டும்தானே அதுங்களுக்கு ஆதரவு. நீங்கள் இப்படி கொடுத்து கொடுத்து ஒன்றும் பண்ணாது, நாளைக்கு குழந்தைக்கு செட்டில் ஆகிக்கும். ஆனாலும் ஆரோக்கியமாக இருக்காது குழந்தை. நீங்கள் குழந்தைய ஆரோக்கியமாக வளர்த்தணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும். டாக்டர் இப்படியெல்லாம் இருக்கா, தாய்ப்பால் கொடுக்கலைன்னா குழந்தைக்கு ஆரோக்கியம் குறைஞ்சிருமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார், நீங்களாம் இவ்வளோ திடகாத்திரமாக இந்த காலத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு உங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கிட்டதால தானே. அப்போ உங்கள் குழந்தைங்க அந்த பிரச்சனையை அனுபவிச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கும். ஐயோ இல்லை டாக்டர், இல்லை டாக்டர், என் குழந்தைங்க ரெண்டும் கண்ணுக்குட்டிங்களாட்ட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சேது. அப்படின்னா இனிமேல் தாயும் குழந்தைங்களையும் பிரிக்கிற வேலையை விட்டுருங்க. ஏதோ சம்திங் உங்கள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, அது எதுவும் நான் கேட்டுக்க விரும்பலை. ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த 2 குழந்தைங்களையும் ஒன்றா வச்சு, அதாவது அம்மா கிட்ட கொடுத்து தாய்ப்பால் கொடுக்கணும். என்ன ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் போய் பார்த்துக்குங்க சார். அவங்கள எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க குழந்தை பெருசாக வரைக்கும் அவங்க குழந்தைய தான் பார்த்துக்கணும். சரிங்க மேடம், சரிங்க மேடம்னு சொல்லிட்டு சேது வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலில் 1 மணி நேரம் இருந்து பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. அங்கேருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க சேதுக்கு. இல்லை குழந்தை நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டதான் சேரலை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுறாங்க சேது. அப்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததும் பாட்டிமா தமிழ் குழந்தைங்க நல்லா இருக்குதா அப்படிங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க பாட்டி. டாக்டர் என்ன சொன்னாங்க தமிழ், ஏன் அழகர் இப்படி பண்ணுனானா அப்படிங்க. தாய்ப்பால் கொடுக்காதனால தானாம்மா பாட்டி. 2 குழந்தையும் தாய்ப்பால் கொடுத்து வளர்த்துங்க, அப்போ தான் ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி தமிழ், அது இங்கே நடக்குது அப்படிங்க. அப்போது கருப்பு சொல்கிறா, இல்லை பாட்டி, அதெல்லாம் சேது டாக்டர்கிட்டயே இனிமேல் குழந்தைங்க 2ஐயும் அம்மா கிட்ட விட்றேன்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ளை. அதனால இன்னும் 2 குழந்தைங்களும் தமிழ்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாட்டிமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். டே கருப்பு என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, இப்போ தான் டாக்டர் சொல்கிறத நானும் கேட்டுட்டு வர்றேன். சேது எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்தாப்புல. அப்போ என்ன அர்த்தம், 2 குழந்தைங்களும் இனிமேல் தமிழ் கூடத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என் பேத்திக்கு அதுதான்டா சந்தோஷம். குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு மாற்றி அவன் படுற பாடு இருக்கே, ஐயோ ஒரு தாய்க்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. தமிழ் சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் பாட்டி, சும்மா ஆக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தமிழுக்கு பாட்டி மேலே கொஞ்சம் கோபந்தான். ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, இனிமேல் 2 குழந்தையும் தமிழ்கிட்ட போயிடுவாங்க. அப்போது நீ சேது கூட பழகிறதுக்கு நல்ல டைம் கிடைக்கும். நல்லா சேது கூட ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ராங்காக பேசி சேதுவை மனசில் இடம் பிடிக்க பாரு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் சித்துவும் ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துக்கிட்டு, எங்கே குழந்தை இருந்தாலே குழந்தைங்க பாரு, குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தைங்க மேலே இன்னும் டபுள் பாசமாகி என் குழந்தை எங்கிட்ட இல்லையேன்னு அதை பற்றி 24 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அதையெல்லாம் மாற்றி காட்டுறது உங்கள் கையில் தாண்டி இருக்குது. சீக்கிரமாக இதை பண்ணு, சாமி வேற அப்படி இப்படின்னு கணக்கு சொல்லி வச்சிருக்குது. நீ சீக்கிரமாக சேதுவை கரெக்ட் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த வீட்டில் நடக்கிற குளறுபடியெல்லாம் ராஜாங்கம் சீக்கிரமாக பார்த்து என்னென்ன உண்மை எது பொய்யுங்கிறத கண்டுபிடிப்பாராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.